ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி. சரிங்களா? இந்த இவர் ஹாய் சொல்கிறாரு உங்களுக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு ஆகஸ்ட் 23, 2026 சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லியே என்னை வெளிப்படுத்த இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போவேன். இப்போ சிதம்பரம் வந்துட்டுனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது சிதம்பரம். நான் ஏமாத்துறேன்னு நினச்சிக்கூடாதுல. இப்போதைக்கு இது நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் கிட்ட நான் மட்டும்தாங்க, நான் இவர். சரிங்களா? நம்ம எங்கேயுமே சிங்கிளாக தான் போவோம். சிங்கிளாக தாங்க வருவோம். சரியா? சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும். போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே போய் சாமி பார்ப்பேன். சாமி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு கோயிலில் ஒரு இடத்துல உட்காந்து பூஜை பண்ண போகிறேன். இதான் நான் பண்ண போகிறேன். வீடியோவில் அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன். நான் உங்களை ஏமாத்துறதுனா, அதாவது திருநடன காட்சின்றது உங்களுக்குள்ளே நீங்கள் காணலாம் தானே, வெளியே தான் காட்டணும்னு யார் சொன்னா? அதுக்கு ஒரு நேரம் வருங்க, வராமல் போகாது. திருநடன காட்சின்னு சொல்லி வள்ளலார் திருவருப்பால் எழுதி வச்சுட்டாருன்னா பொய்யா எழுதி வைப்பார். சரியா? அவருக்கு நான் லூஸாக பிடிச்சிருக்கு அப்படி உட்காந்து எழுதி வச்சுட்டு ஜோதியாகி போகிறதுக்கு திருப்பியும். ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்ன எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இதெல்லாம் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே உட்கார முடியும், பார்ப்போம். உட்காந்துக்கலாம் ஜாலியாக. நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க சிதம்பரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. மாடுகள், ஆடுகள், பறவைகள் எல்லாம் என் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 3 days இங்கே தங்கி ஒர்க்குகளை முடிச்சுப்புட்டு போயிட்டு திருப்பியும் வர. இது இனிமேல் வந்து என் லைஃப்பில் எல்லாம் நான் டிசைட் பண்ணுறத எப்போ எப்படி எங்கெங்கே போகணும் வரணும், அன்பே சிவம் பயணத்துக்கு எல்லாமே நான் வீடியோவில் போட்டுட்டு தான் போவேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா, முன்னாடி நான் திருவருட்பாவெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொன்னது மாதிரி வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒன்று தான். அவர் ஜோதியோடு அவர் வாழ்ந்தப்போ மனிதனாக வாழ்ந்து மகானாகி ஜோதியாக ஐக்கியமாகும்போது அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2.5 கடிகை கழித்து மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் திருவருட்பாவில் சொல்லியுள்ளார். ஸோ அவர் சொல்லிட்டு போய் 150 வருடங்களாமா அப்படித்தான் சொல்கிறாங்க. யூடியூப்பில் நான் அப்படித்தான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து புக்கில் போடல. அந்த எவ்வளோ வருடம்ன்ற 2.5 கடிகையா 2.5 நாளிகையா 2.5 கடிகைன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒன்று அதுதான் புக்கில் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய இதில் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி அப்போது நான் முன்னாடி இருந்து நான் எனக்கே தெரியாமல் அறிவித்து இவ்வளோ தூரம் வந்தது அது கடைசியாக உண்மையாகுது பாருங்களேன். பிரபஞ்சமே வந்து நம்மளை வெளிப்படுத்தணுன்றது பிரபஞ்சமே முடிவெடுத்தனால தான் அதற்கான கதவுகள் எல்லாம் திறந்து விட்டன அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரிங்களா? அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 23, 2026 ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு, ஸோ அது நடக்குதோ இல்லையோ நமக்குள்ளே ஏதோ உணர்த்தப்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோக்கு ஒன்றும் ஆகாது ஒன்று போயிட்டு வெளிப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்லிவிட்டு அதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளில் இருந்தே தெரியும் தானே எல்லாருக்கும். பட்டு எனக்கு முந்தானேத்து தான் இந்த தகவல் தெரியும். ரொம்பலாம் டீப்பாக போய் நான் சர்ச் பண்ணேங்க. அந்த நாளில் ஏதாவது வெளிப்பாடு உண்மையிலே இருக்க போகுதா, உண்மையிலே வள்ளலாரே எந்திரிச்சு வரப்போகிறாரா, அதை போய் நம்ம பார்க்க போகிறோமா, அந்த மாதிரிலாம் நான் வந்து நெட்டில் அதுக்கான நாள் வந்துருச்சான்னு சொல்லிலாம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஊரில் இருக்கும்போதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. சரி, அதனால என்ன இப்போ நம்மளே வெளிப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சலாக நம்ம வந்து இறங்கிட்டோம். என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்குவேங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் தோத்தாலும் கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா நான் போயிடுவேன்.
ஓகேங்களா? அவ்வளோதான் என்னைய பொறுத்த வரைக்கும். எதுக்காகவும் நான் வந்து இது ஃபீல் ஒரி பண்ணிக்க மாட்டேன். ஓகேங்களா? மக்கள் என்னை கிண்டல் பண்ணாலும் ஒரி பண்ணிக்க மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்ன கோயிலுக்கு தானே போகிறோம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே, இது பண்ணுறதுல என்ன இருக்குது, தோத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் வீட்டில் நான் எப்படி சொல்லிட்டு வந்தேன்னா, வள்ளலார் திருவுருப்பால என்னுடைய பேர் போட்டிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய லைஃப்னு நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். அதனால தான் நான் வந்து சிதம்பரம் இப்படி வர்றேன், நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் வர்றேன் அப்படின்னு சொன்னனால தான் சரின்னு சொல்லிட்டு, நீ என்னமோ பண்ணு, பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வந்தாச்சு. அது என்னென்னா, அவர் வந்து அவர் சொன்ன அந்த 2.5 கடிகையா, அது வந்து 150 ஆண்டுகளாமா அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துருக்குறாங்களாமா. அதெல்லாம் நான் கணக்கெடுக்கல, எனக்கு தெரியாது. அந்த 150 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்னைக்கு வடலூர் சத்தியஞான சபையில் கொடிமரம் பழசாயிருச்சாமா. அங்கே ஒரு கொடிமரம் இருக்கும் தானே, அது பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது வந்து ஒரு வருஷமாகவே புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தது. புதுப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய கொடிமரம் திறக்கும் கும்பாபிஷேகம், அது கோயில்னால் கும்பாபிஷேகம், இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. கும்பாபிஷேகம்னு நீங்கள் வச்சுக்கலாம். புதிய கொடிமரம் திறக்கும் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் 23 24 தெரில. நான் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டேன்ல. முதல்ல நடராஜர் கோயில் தான் போகிறோம். ஸோ அதை நான் நெட்டில் பார்த்துட்டு இன்றைக்கா நாளைக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ அந்த நாளில் போயிட்டு அந்த நேரமும் நான் என்னை வள்ளலாராக வெளிப்படுத்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அறிவிச்சிட்டு வரணும்னு சொல்ல நேரமும் ஒரே மாதிரி கோயின்சைட் ஆகுது தானே. இது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும், கொடிமரம் இன்றைக்கி தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளலார் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து விட்டார். வள்ளலார், சிவன் எல்லாம் சேர்ந்து, பிரபஞ்சமே இணைந்து ஒரு திட்டத்தை தீட்டி வச்சுட்டாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோதான் விஷயங்கள். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிகிட்டே நான் கோயிலுக்கு போகிறேனே, என்னை எல்லோரும் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் போகலைங்க. சரிங்களா? போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன். கோயிலில் போய் ஃபஸ்ட்டு சாமியை பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவேன். கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இவர் தான் எனக்கு எல்லாமே. இது என்னுடைய குழந்தை புஜ்ஜுக்குட்டி, லட்சிதா மாதிரி தான் எனக்கு சிவன் லட்சிதா 2 பேருமே ஒன்று தான். ஆனால் லட்சிதா கிட்ட இல்லாத ஒரு டிஃப்ரென்ஸ், அதையும் தாண்டிய ஒரு டிஃப்ரென்ஸ் சிவன், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இவரை வச்சு அங்கே போயிட்டு பிரபஞ்சத்தை கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக சில பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறத நான் முக்கியமாக அங்கே போகிறேன்னு தானே சொல்லியிருந்தேன். போயிட்டு உட்காந்து பூஜை பண்ணுவேன். சில மந்திரங்கள்லாம் இருக்குது, சிதம்பரத்துக்குன்னே தனியாக மந்திரங்கள். இப்போ ரீசண்டாக எனக்கு வந்து வள்ளலார் சொல்லி கொடுத்தாரு. ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குற அந்த 3 டேஸில் வந்து ஒரு மந்திரம் எல்லாமே எனக்கு வள்ளலார் தாங்க எல்லாமே. உங்களுக்கு தெரியாது, இது ஒரு ஸ்டோரி கேட்டுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் போயிட்டேன்னா எனக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ இங்கே சொல்லிட்டு போகிறேன். இதை நோக்கித்தான் நான் போகிறேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். காற்றடிக்கிறனால ஃபோன் கீழே விழுந்துட்டு போகுது. கொஞ்சம் இங்கே காற்று ஜாஸ்தி. சரிங்களா? நீங்கள் சிவன் பார்வதி கதை தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் சதி தேவியை தான் முதல் தேவி. திருவிளையாடல் புராணத்தில் முதலில் இந்த உலகத்தை படைத்த போது, முதல் யுகத்தை படைத்த போது சிவபெருமானும் அவருடைய தேவி அம்மாவும் இணைந்து வந்து இந்த மனிதர்களுடன் இணைந்து திருவிளையாடல் நடத்தலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வர்றாங்க. அப்போது வந்த முதல் தேவி யார்? சதி தேவி.
ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஏற்றுக்கல. அதனால அவங்க அப்பா அம்மா எனி டைம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தக்ஷன் தான் அவர் சதி தேவியோடைய அப்பா. வந்து ராஜா. அவர் வந்து விஷ்ணுவை கும்பிடக்கூடியவர், சிவனை கும்பிட மாட்டார். பெரிய இவர் இல்லையே அரிய சிவன் ஒன்று அறியாத வாயில் மண்ணுன்னு எத்தனை வாட்டி தான் புரிய வைக்கிறது இல்லை. ஆனால் அது அப்போ புரியல. அப்போலாம் வந்து முதலுகம் தோன்றப்பெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க அறியாமையில். சரிங்களா? அதை புரிய வைக்கிறது தான் இந்த திருவிளையாடலே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அவன் வந்து ஏற்றுக்காதனால சிவனுக்கு எனி டைம் சிவன் எப்படி அவனை கடவுள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் சிவனி சதி தேவி வாழ விடாமல் அவங்க கைலாசத்துக்கு போயிட்டாங்க கல்யாணம் முடிச்சு எப்படியோ. ஆனால் அந்த சதி தேவி வந்து நிறையா வந்து தனித்தனி ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆம்பளையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, வாழ்ந்தா சிவன் தான், இல்லைன்னா எனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தீயிலலாம் போய் நின்றுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணனால அவங்க அப்பாவுக்கும் சதி தேவி மேலே பாசம். அதனால என்ன பண்ணிட்டாரு, அவரால் தடுக்க முடியாதனால சரி நீ சிவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒத்துக்கிட்டாரு. சிவனையே வந்து வர வச்சு அந்த அம்மா வந்து அரண்மனையிலே ஜேன்னு கல்யாணம் பண்ணி 3 நாள் விருந்து உபசரிப்பு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கைலாசத்துக்கு கூப்பிட்டு போனால் நிம்மதியாக வாழ விடாமல் இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்துக்கிட்டு சிவனை அவமானப்படுத்துறதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பண்ணிகிட்டு இருக்கும்போது சதி தேவி வந்து ஒரு யாகத்துக்கு வந்து அழைக்கிறாங்க. சிவனை சதி தேவியும் சிவனை அழைக்கலை. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா சதி தேவியை மட்டும் கூப்பிட்ருக்காங்க ஆதிசக்தி அப்படின்றதுனால. சிவனை விஷ்ணு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. தக்ஷன் எல்லா சாமியும் கூப்பிட்டுட்டாங்க, எல்லா தேவர்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் அந்த யாகத்துக்கு கூப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சிவனை கூப்பிடணும்ல, சிவன் தானே கடவுள், ஏற்றுக்கவே மாட்டேன் அவன் கடைசி வரைக்கும். சரின்னு சொல்லிட்டு ஆனால் சதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து போகிறேன், உங்களை ஏற்றுக்கலைன்னா இப்போ என்ன, நான் அங்கே போய் உங்களை ஏற்றுக்கணும், சிவபெருமானை நீங்கள் கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி நாங்கள் போய் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ அவங்க உங்களை கூப்பிடுவாங்க, அங்கேருந்து நீங்கள் வந்துடுங்க, முறைப்படி அழைப்பு கொடுத்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதி தேவி அம்மா முன்னாடி போனால் அந்த அம்மாவை அவமானப்படுத்தி சிவன் யார், அவன் என்ன கடவுளா, அவனெல்லாம் நான் கும்பிட முடியாது அப்படிலாம் வந்து தக்ஷன் சொல்லிட்டு உடனே என் புருஷன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுள், அவரை கும்பிட மாட்டேன் நீ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடாம நீ எப்படி யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தீக்குள்ளே விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு சூசைடு இந்த வேர்ல்டில். ஸோ அதனால சிவன் என்ன பண்ணுறாருன்னா கோவத்தில் ஃபஸ்ட் கால பைரவர் அவதாரம் எடுத்து தக்ஷனை வந்து கொண்டுட்டார். கோவத்தில் கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒய்ஃப், தக்ஷனுடைய ஒய்ஃப், அதாவது சதியோட அம்மா, என்னுடைய கணவர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு, இப்படி பண்ணாதீங்க, என்னைய விதவை ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினோடனே சிவபெருமான் சென்டிமெண்ட்ஸ் தானே, சென்டிமெண்டலாக இருக்கக்கூடியவர் தானே அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் அரக்கனுக்கும் வரம் கொடுக்கக்கூடியவர் தானே நம்ம ஆள், அப்படித்தான் அப்போ இருந்து. அதனால தானே சிவபெருமானை வச்சுக்கிட்டு எல்லா பேரும் இந்த உலகத்தில் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்படித்தான் எங்கள் குடும்பத்தையே அப்படித்தான் பண்ணுவாங்க, என்னைய சிவனையும். சரிங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க கூட உட்காந்து ட்ராமா போட்டு புரிய வைக்கிறதே எங்களுக்கு வேலை. சரிங்களா? அப்போது ஆடுதலை வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு தக்ஷனுக்கு, இனிமேலாவது ஆணவம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, உன்னுடைய மகளால் தான் உனக்கு முக்தி. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க சதிதேவி, எப்படி அவங்க திருப்பி வந்து முக்தி கொடுக்க முடியும்? ஸோ உன்னுடைய மகள் என்னைக்கு உன்கிட்ட வந்து நிற்கிறாளோ அன்னைக்குத்தான் உனக்கு முக்தின்னு சொல்லி அந்த தக்ஷனுக்கு சாபம் கொடுத்து, அது வரைக்கும் நீ எனி டைம் சிவநாமமே சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இரு, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சிவன் சொல்லிவிட்டு, ஒய்ஃபும் இல்லைப்பா எக்கடா கடுப்பை தொலைங்கடான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி ஜீவ சமாதிக்கு போயிடுறாரு. இங்கே தான் நீங்கள் வந்து கவனிக்கணும், இங்கே தான் விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு தான் இப்போ நம்ம வெளிப்படப்போம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். இந்த ஸ்டோரிலாம் நான் சொல்லாமே ஊருக்கு வந்துட்டு, எனக்கு ஊர்லேருந்து ஒரு 2 நாள் கொஞ்சம்
டிஸ்டர்பன்ஸ் வீடியோ போட முடியாமல். ஸோ அதான் இங்கே வந்து சொல்கிறேன். சொல்லிவிட்டு ஏன் இனி வந்து என் சதி தேவியே வந்து நான் பார்த்தாதான் எந்திரிச்சு சிவனாகி வருவேன், இல்லைன்னா நான் ஜீவ சமாதி நிலையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கைலாசால சமாதி நிலையில் போயிடுறாரு. அப்படி போனோடனே அவர் மேலே பனிக்கட்டியெல்லாம் எல்லாம் கட்டிடுது. அப்படியே உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. அப்போது பார்வதி தேவி அவதாரம் எடுத்து வர்றாங்க இவங்களுக்காக. சிவபெருமான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதுங்கன்னு சொல்லிட்டு சித்தர்கள் ரிஷிமார்கள் எல்லா பேரும் முடிவெடுத்தனால ஆதிபராசக்தி தான் கடவுள், சரிங்களா? அவங்க தான் சிவனை உருவாக்குறாங்க. ஸோ சிவன் அவங்க வந்து அவங்க ஆனாலுமே சிவனை தான் முன்னிலையாக வச்சு கடவுளாக்கி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் கும்பிட்டு அருள் கேட்கணும்னு ஆதிபராசக்தி விரும்புவாங்க எப்பயுமே. இது அவங்களுக்குள்ள, சரிங்களா? ஸோ அப்போ ஆதிபராசக்தி இந்த உலக நன்மைக்காக சிவபெருமான திருப்பியும் கொண்டு வந்து மக்களுக்காக நடமாட வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, திருக்கல்யாணம் ரொம்ப முக்கியம். இப்போ சதி தேவியுடைய திருக்கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் அவங்க உயிர் விட்டுட்டாங்க தானே. ஸோ மீண்டும் ஆக்சுவலி இந்த முருகர் பிறக்கணும். தாரகாசுரனை வந்து சிவபெருமானுடைய மகனால் தான் கொல்ல முடியும்னு சொல்லி வரம் வாங்கியிருப்பான். அதனால அந்த உலகத்தை அப்படி ஒரு மகன் இதுவரைக்கும் பிறக்காதனால ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கான், உலகத்தை கண்ட்ரோலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு. அப்போ முருகர் பிறக்கணுன்னா மறுபடியும் சிவபெருமான் ஆதிசக்தி கூட தான் கல்யாணம் முடித்து குழந்தை பிறக்க முடியும், ஓகேங்களா? முதல்ல வந்து முருகர்லாம் கிடையாது, குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் முருகர் பேர் வைக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் கார்த்திகேயன் தான் ஃபஸ்ட் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முருகர், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்காக தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக ஆதிசக்தி சிவபெருமானும் ஒன்று சேரணும். அவங்க மூலிமா ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை தான் வந்து தாரகாசுரனை வதம் செய்ய முடியும். அப்படின்றதுக்காக ஆதிசக்தி மறுபடியும் அவதாரம் எடுக்கிறாங்க. ஹிமாவன் அப்படின்ற ஒரு மன்னருக்கு குழந்தையாக போகிறாங்க, சரிங்களா? அந்த ராஜா ராணிக்கு. அவங்க வந்து இமயமலையில் தான் அவங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா? கைலாசா கிட்ட தான். ஸோ அங்கே போயிட்டு சிவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நானே மீண்டும் அவதாரம் எடுத்து வருவேன் அப்படின்னு மட்டும் ஆதிசக்தி சொன்னோன்னே, அது யார் பேர் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்கள் வரும்போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு சிவன் சொல்லிவிட்டு, இறந்து போன சதியுடைய ஆத்மா வந்து பேசுது சிவன்கிட்ட. லாஸ்ட்டாக அவர் வந்து கூப்பிட்றாரு, சதி நீ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு சிவன். இப்போ அவர் கடவுள் தானே, ஸோ ஆத்மாக்கள்கிட்ட பேச முடியும் தானே. சதியுடைய ஆத்மாவை கூப்பிட்டு பேசும்போது சதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆத்மா வந்து இது ரொம்ப நாள் நினச்சி நிற்காதுங்க. ஸோ இன்னொரு அவதாரம் எடுத்தால் தான் இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு அந்த அவதாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு குழந்தை பிறந்து தாரகாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சதி சொன்னோன்னே, சரி நீ வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஜீவசமாதிக்குள்ளே போகிறாரு. ஸோ பார்வதி தேவியாக மறுபடியும் வந்து பிறக்கிறாங்க. இது பார்வதி தேவி அவங்க உருவம்லாம் சிவனுக்கு தெரியாது. சிவனுக்கு சதி தேவி உருவம் தான் தெரியும். அவர் வாழ்ந்த சதி தேவி மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறாங்க, குழந்தையாக பிறந்துட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் ஜீவ சமாதியில் தான் இருக்கார். சிவபெருமான் செத்தாங்க போயிட்டார் இல்லை, ஜீவ சமாதினா எந்திரிச்சு வர மாட்டார். ஆனால் அவருடைய கடவுள் சக்தி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் தானே. ஆமாம். ஸோ அந்த சிவபெருமானுடைய அந்த கடவுள் சக்தி போய் பார்வதி தேவிட்ட சின்ன வயசுலேருந்தே போய் சொல்லிகிட்டே இருக்கு, நீ சிவனைத்தான் கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு அப்படியே இருந்தே ஒரு ஈடுபாடு, கும்பிட்டுக்கிட்டே போகிறாங்க அவங்க வாழ்க்கையில். ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்களோட விளையாட போகிறாங்க. கைலாசாக்குள்ளே தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டாங்க. எப்பயும் இமயமலை பகுதிகள் காடுகளுக்குள்ளே தான் பார்வதி தேவி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களே அறியாமல் வாலிப பொண்ணாயிட்டாங்க. பார்வதி தேவி இப்போ வாலிப பொண்ணாயிட்டாங்க. அப்பயும் விளையாட போவாங்க தானே அந்த காலத்துலலாம். பொண்ணுங்களோட ஊசல் அம்மானை நீராடல் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு விளையாட போகும்போது அங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம சிவபெருமான் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு யார்கிட்டையும்
கேட்கலாம் இல்லை, அவங்க சிவனை போய் எழுப்பணும், இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் டெய்லி சிவனை அவங்க வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே சிவன் அதெல்லாம் தெரியும். ஆனால் சிவன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கல இன்னும் இது வரைக்கும். இந்த ரூபத்தில் தான் இருப்பார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. லிங்கத்தை தான் அவங்க வந்து வழிபடுறாங்க பார்வதி தேவி. சரின்னு சொல்லிட்டு உள்ளே விளாட போகிறாங்க. சிவனை கும்பிட்டுட்டு அன்றைக்கி எப்பயும் போல் கும்பிட்டுட்டு குளித்து நீராடிட்டு பெண்களோட விளாட போயிட்டுருக்கும்போது வழி தவறி அந்த பெண்கள்கிட்ட இருந்து வழி தவறி வேறு பக்கம் போயிட்டாங்க. வேறு பக்கம் போயிட்டு சிவபெருமான் ஜீவசமாதி மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு கதவு அடைச்சிருக்கு, பனிக்கட்டியோட ஒரு கதவு அடைச்சிருக்கு. இந்தம்மா போனோடனே அந்த கதவு தானாக திறந்துருது. திறந்தோடனே இதுக்குள்ளே என்ன இது கதவு தானாக திறக்குதுன்னு சொல்லிட்டு மேஜிக் மாதிரி ஏதோ நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு த்ரில் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னடா என்னமோ நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா உள்ளே வந்து பனிக்கட்டியில் ஒரு ரூபம் வந்து பனிக்கட்டிக்குள்ளே ஒரு ரூபம் உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னது இது அப்படி போய் இப்படி தொட்டவங்க தான் இது வந்து நிற்கிற ரூபம். அவங்க அங்கே பார்வதி தேவி பார்த்தது வந்து உட்காந்து தவம் செய்யக்கூடிய ரூபம். இப்படி போய் அந்த பனிக்கட்டிக்கிட்ட இது என்னது இதுன்னு போய் தொட்டாங்கள்ல, பனிக்கட்டி உருகி சிவன் கண் முழிச்சிட்டார். முழிச்சோடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, இவங்களுக்கு அப்போ ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, அவர் தான் அவங்க ஹஸ்பண்டு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவரை பார்த்தோன்னே நீங்கள் தான் என் ஹஸ்பண்டு, நான் தான் உங்கள் சதி தேவி. ஐயோ சிவா, நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா இத்தனை நாளா? உங்களை பார்க்குறதுக்கு தான் என் வாழ்க்கையை நான் வந்து இது வரைக்கும் வாழ்ந்து வந்தேனா? டெய்லி சிவலிங்கத்துக்கு உங்களுக்காக தான் நான் பூஜை பண்ணேனா? அப்படி சொல்லிட்டு பார்வதி தேவி பேசினோடனே அவர் ஞாபகமே இல்லை. அவருக்கு சதி தேவி உருவம் தான் தெரியும். இவங்க பார்வதி தேவி வேறு உருவம் இல்லை. ஏம்மா யாரும்மா நீ வாட்டுக்கு வந்துக்கிட்டு என்கிட்ட ஜீவசமாதியிலேருந்து வேறு எழுப்பி விட்டுட்ட, சிவன் கோபத்துக்கு ஆளாயிராதம்மா, நீ பாட்டுக்கு வந்து எழுப்பிக்கிட்டு நான் தான் உங்கள் ஒய்ஃபு சதின்னு சொல்லிட்டு இருக்கிற, வேறு உருவத்தில் இருக்கிற உன்னைய நான் எதுக்கு ஏற்றுக்கணும், போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு, இப்போ நான் திருப்பியும் மெடிடேஷன் போகணும், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. முகம் கொடுத்து கூட அவர் பேசுவார். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ எல்லா 18 சித்தர்கள், தேவர்கள், ரிஷிமார்கள், விஷ்ணு பகவான் எல்லா பேர் சேர்ந்து நாடகம் ஆடி ஏதோ பண்ணி பார்வதி தேவியை சிவபெருமானை மெடிடேஷன்லாம் பண்ண வச்சு சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிச்சா ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாரு. அதனால் அந்த அம்மா அர்ப்பணித்து ஏற்றுக்கிட்டு திருக்கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. வீட்டில் எல்லாம் சம்மதம் வாங்கி சிவன் பார்வதி திருக்கல்யாணம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான கல்யாணம். இமயமலையில் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. சரிங்களா? முடித்து முருகன் பிறந்து தாரகாசுரனை வதம் செஞ்சாங்க. அதெல்லாம் ஓகே. இந்த திருவிளையாடலை காலகாலமாக சிவன் பார்வதி போட்டுக்கிட்டே வர்றாங்க. இதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை இன்றைக்கி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? வள்ளலார் யார்? அவருடைய காலகட்டத்தில் அவர் யாராக வாழ்ந்தார், எதற்காக வாழ்ந்தார், அவர் ஏன் ஜோதியாக வேண்டும், அவர் ஏன் மீண்டும் நானே வழிபடுவேன் என்று சொல்ல வேண்டும், ஏன் அந்த புத்தகத்தில் தாரணியாக உன்னைக்கான அற்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்தார் என்று போட்டுள்ளது. என் பேர் மட்டும்தான் அங்கே போட்டுரு, வேறு யாருடைய பேரும் போடல. என் பேர் போட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் போடும், நிறைய பேர் லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம், ஆனால் தேவின்னா நான் தான். சரிங்களா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே பொருந்தது. நான் எந்த ஊரில் பிறந்தேன், வச்சேன், வளர்ந்தேன், எல்லாமே ஒன்றுடாமல் பொருந்தது. ஒரு வரி கூட மாற்றி இல்லை. இந்த வரியில் இப்படி போட்டிருக்கே, இது எனக்கு நடக்கலைன்னு என்னால் சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு ஆச்சரியம் திருவருட்பம். எந்த லைனும் படித்து பார்த்தாலும் அது எல்லாமே என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை அப்படி போட்டிருக்கு. கொஞ்சம் கூட ஒரு எழுத்தில் கூட மாற்றம் இல்லைங்க. அதாவது தலை விதியை வந்து யாருக்கும் தெரியாது என்ன தலை விதின்னு. ஆனால் எனக்கு திருவருட்பான்னு ஒரு புக்கில் என்னோடய தலை விதி எல்லாமே போட்டிருக்கு. ஆனால் அது வந்து இப்போ தான் எனக்கு கைக்கு கிடச்சிது, மே மாதத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது, என் வாழ்க்கையை தான் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன், இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறேன், தலை விதியே அதுதான். புக்கு யாருக்குமே கிடைக்காத பாக்கியங்க எனக்கு கிடச்சிருக்கு. புக்கில் டெய்லி ரீட் பண்ணுறோம், அதுதான் அங்கே நடக்க போகுது. இந்த
சூப்பர் லைஃப்பில் யாருக்காவது கிடைக்குமா? திருவருட்பாவை என்கிட்டருந்து யாராவது பிரிக்க முடியுமா? எத்தனை வாட்டி பிரித்தாலும் நான் திருப்பி புக்கு வாங்கி வாங்கி படிச்சுக்கலாம். நீங்கள் மற்ற தீர்க்க தரிசனம் கூட ஏதோ வெப்சைட்டில் வரலைன்னா போயிடும், என்னால் அடுத்து நடக்கிறது தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். திருவருட்பால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரிங்களா? சரி, அதுபடி என்ன அப்படின்னா, வள்ளலார் ஜோதி ஆனதே ஜோதி ஆகிட்டாரு, இல்லை ஜீவ சமாதின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவருடைய உடல் கிடச்சிச்சானா கிடையாது, ஜோதியோட ஜோதியாகவே போனதாக தான் வரலாறு சொல்லுது. உடல் கிடைக்கவில்லைன்னு தான் சொல்லுது. ஸோ வள்ளலார் ஜோதியானது யார்? சிவபெருமான் தானே, சிவபெருமானாவே ஆயிட்டார். ஸோ அப்போ அவருடைய ஜீவ சமாதி எங்கே போய் கலந்துருக்கும்? சிவ நடராஜர் கோயில். அவரே சிவனாக மாறிட்டார்னா அவர் எந்த சிவனை பற்றி பாட்டு முழுக்க எழுதி வச்சிருக்கிறாரு? நடராஜர் கோயிலில், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட தான் அவர் டெய்லி போகிறாரு, பாட்டு பாடுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி கோயில் இருக்கும். ஒவ்வொரு சித்தர்களும் கடைசியாக ஜீவ சமாதியை அடையும் போது ஒரு சிலர்லாம் பழனி முருகன் கோயிலில் போயிட்டு கடைசி காலகட்டத்தில் அங்கேயே உட்காந்து முருகனையே பார்த்துட்டு ஜீவ சமாதி அடைவாங்க. இந்த மாதிரி வள்ளலார் என்னென்னா, சிதம்பரம் அவர் சத்தியஞான சபையில் உள்ளே போய் திருக்கதவு தாளிட்டு கொண்டாலும் எந்த சாமியை நினச்சின்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்ததுலேருந்து எந்த சாமியை நினச்சி அவர் வாழ்ந்தாரோ அந்த சாமிக்காக தானே ஜீவ சமாதி அடைய முடியும். கரெக்டு தான் நான் சொல்ல வர்றது. இவர் சிதம்பரம் நடராஜரை நினச்சே தான் வாழ்ந்தார். ஓகேங்களா? அவர் தான் காதலின்னு சொல்லியே வாழ்ந்தார். இப்படி இல்லை, அவர் தான் அப்பா அம்மா காதலி எல்லாமேன்னு சொல்லி வாழ்ந்தார். மீண்டும் வருவேன், அப்போது சத்தியுகத்தில் நான் ஆட்சி செய்வதற்காகவே வருவேன்னு சொல்லி வள்ளலார் எழுதி வச்சுருக்காரு. படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நடராஜரே தான் வள்ளலாராக பிறவி எடுத்து வந்தார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிளையாடலில் கடைசி திருவிளையாடல் வள்ளலார் மற்றும் அவருக்கு அடுத்து பிறக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பிறவி, அது தாரணின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு, புக்கில் போட்டிருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னுடைய லைஃப்பை அர்ப்பணிச்சிருக்கேன். அதுக்காக நான் போயிட்டே இருப்பேன் எப்பயுமே. சரி, அப்போ எப்படி ஜீவ சமாதியை பார்வதி தேவி தான் எழுப்பி விட்டனால தான் சிவன் எந்திரிச்சு இந்த உலகத்திற்கு அருள் பாலிச்சார்னு ஒரு வரலாறு சொன்னதோ, அதே மாதிரி வள்ளலார் திருவருட்பால தேவின்னு யார் போட்டிருக்கு? நான் ஏதோ கதை விடுறேன்னு நினைப்பீங்க. தாரணி தேவின்னு தானே போட்டிருக்கு. தாரணி தான் சிவகாம வள்ளின்னு அடுத்த பாட்டில் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க முடியாது, இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. சரிங்களா? அவள் போய் அங்கே போனாலே போதுங்க. அங்கே அவர் எப்படி போட்டிருக்காருன்னா, தேவி நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீ எந்த வித கஷ்டமும் பட தேவையில்லை தாரணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லிட்டார். ஸோ வள்ளலார் யாருன்னா சிவன் தான். ஸோ அவர் எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா சதி தேவி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது பார்வதி தேவியாக பிறக்கிறாங்க. சதி தேவி எப்போ முக்தி அடைஞ்சாங்கன்னு நான் சொல்ல தானே. பார்வதி தேவி பிறந்து சிவனுக்காகவே நான் உறுதியாக வாழ்வேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே, சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்போவே அர்ப்பணித்து எல்லாரும் முன்னாடி அறிவிச்சனால சதி தேவிக்கு நம்பிக்கை வந்துருச்சு அந்த ஆத்மாவுக்கு. ஓகே, இவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க, நம்ம ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்து முருகனை குழந்தை பிறந்து அந்த தாரகாசுரன் வதம் நிச்சயமாக நடந்துடும், இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவங்க தான் தேவி அப்படின்னு சொல்லிட்டு சதி தேவி பார்வதி தேவியை ஒரு நாள் மீட் பண்ணி ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இவங்க தான் ஆதிசக்தியா என்னுடைய ரூபமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறாங்க. சதி தேவி மீட் பண்ணுறாங்க. அவங்க பார்வதி தேவி கண்ணுக்கு மட்டும் சதி தேவி தெரிகிறாங்க. நான் தான் சதி தேவியில் அவங்க சொல்லாமல் நீ சொல்கிற விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் மட்டும். எங்கேருந்து வந்தாங்க எதுவுமே தெரியல பார்வதி தேவி. அது குழந்த பாவம் விளாட்டாக யாரையோ பார்க்குது, பேசுது, அது பாட்டு பேசிகிட்டு இருக்கு. விளாண்டுட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. ஸோ நீ சொன்ன உறுதிப்பாடில் கடைசி வரைக்கும் நிற்கணும், சிவனுக்காகவே நீ வாழ்ந்து காட்டு,
அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுவ பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில் கை வைக்கிறாங்க. சதி கை வச்சோடனே சதியுடைய ஆன்மா காணாமல் போயிடுது. முக்தி அவங்களுடைய மறுபிறவி தானே பார்வதி தேவி. ஸோ அங்கே தானே போய் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதே மாதிரி வள்ளலார் இப்போ யாருன்னு சொல்லிடுவா, என்னுடைய முன்பிறவிதான் வள்ளலார். ஸோ முக்திக்காக அவர் காத்திருக்கிறார். அவருடைய மறுபிறவி தாரணி தான் சொல்லி பாட்டில் எழுதி வச்சிருக்கிறனால தாரணியினுடைய வெளிப்பாடு அங்கே எப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் சத்தியஞான சபையிலும் நிகழ்கிறதோ அப்போது அவர் முக்தி அடைஞ்சு அவருடைய ஆற்றலை எனக்கு கொடுத்துருவார். அவ்வளோதான். இனி அடுத்து வள்ளலார் இருக்க மாட்டார். வள்ளலார் பதிலாக நான் தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த வள்ளலாரின் ஜீவ சமாதியிலிருந்து எழுப்பி அவரை எனக்குள் எடுத்துக்கொண்டு அவருடைய திட்டங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் இந்த உலக மக்களுக்கு செய்கிறதுக்காக நிறைவேற்றுவதற்காக என்னை வள்ளலார் தேர்ந்தெடுத்துள்ளார். அவர் கண்ட கனவுங்க. அவர் தான் சிவன். சிவபெருமான் கடைசி திருவிளையாடலில் வள்ளலாராக வந்து பாட்டெழுதி வச்சு தாரணி என்பவளை அவர் உருவாக்கி ரசித்து கண்ட கனவுங்க. இன்றைக்கி தாரணி அவங்க முன்னாடி வந்து இப்படி நிற்கிது. பிறந்து வளர்ந்து இப்படி சிதம்பரத்தில் தான் உயிர் உதிக்கணும். கடைசியாக சிதம்பரத்தில் போய் தான் அவளுடைய வெளிப்பாடு இருக்கணும். இதெல்லாமே அவர் ரசித்து கனவு கொண்டு எனக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்காக தான் நான் வாழ முடியும். வள்ளலாருக்காக தான் வாழ முடியும். எனக்காக எவ்வளோ விஷயங்கள் என்னை வந்து 2 வாட்டி எனக்கு வந்து உயிர் போகிற ஸ்டேஜில் இருக்கப்போ என் உயிரை வள்ளலாரே டைரெக்டாக வந்து காப்பாற்றிருக்காரு. நேரிலே பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களே பார்த்தாங்க. என் ஹஸ்பண்டு பாப்பா எல்லாருமே. ஒரு நாள் எனக்கு வந்து அடிபட்டு எனக்கு ஏதோ மயக்கம் அடைஞ்சிருச்சு. ஸோ வள்ளலார் அந்த எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற செவுத்துலேருந்து லைட்டு, வள்ளலார்னால் லைட்டு ஒளின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதே மாதிரியே வருது ஒரு கை செவுத்துக்குள்ளேருந்து. ஓரளவுக்கு ரியலாக இல்லை, ரியலுக்கும் இமேஜினரிக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. சில பேர் மட்டும் அங்கே முன்னாடி இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், மித்தவங்க பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்களே. அப்படி ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் நடக்குது. ஸோ அது வந்து செவுத்துலேருந்து கை விட்டோடனே மயக்கம் போட்ட நான் எந்திரிச்சிட்றேன். மயக்கம் போட்டனால வீட்டில் பயந்துட்டாங்க ஹஸ்பண்டு பாப்பா எல்லாருமே. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால மயக்கம் போட்டுட்டேன். சரிங்களா? அது எனக்கு அடிக்கடி வரும். ஓகேங்களா? அதிகமாக வரும் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம். மற்றவங்கள விட எனக்கு ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ அதில் நான் வந்து சுத்தமாக முடியாமல், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுங்களையுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அப்போது செபத்துலேருந்து ஒரு கை வந்து என்னைய எழுப்பி விட்டதா. இவங்க எல்லாருமே எழுப்புறாங்க, நான் எந்திரிக்கலை. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு வந்து நான் போயிட்டேன். ஒரு செவுத்துலேருந்து ஒரு கை மேலே ஒரு லைட்டு வெளிச்சம் வருது. அன்றைக்கி அங்கே லைட்டே கிடையாது. லைட்லாம் வீட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நான் அந்த இடத்துல மட்டும் நைட்டு தான் நடக்குது இது. லைட்டு அங்கே மட்டும் தெரியுது. அந்த செவுத்தில் அந்த இடத்துல மட்டும் குட்டியாக ஒரு லைட் மாதிரி தெரியுது. அதுலேருந்து ஒரு கை வந்துச்சு. தாரணியை வந்து இப்படி எழுப்புச்சு. அப்புறம் அது திருப்பி காணோம், அந்த கை போயிடுச்சு. இது என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் பார்த்தது. நானே பார்க்கல, எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துட்டாங்க கடைசியாக. இதெல்லாம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா பிப்ரவரி டைமில் நடந்துச்சு, போன வருஷம். மகா சிவராத்திரி முடிஞ்சு அதுக்கப்புறம். அப்போது நான் வந்து அப்போது என் ஹஸ்பண்டு பாப்பாவும் என்கிட்ட சொன்னனால தான் சாமி வந்து அப்போது என் கூடவே இருக்குது. எனக்கு ஒரு ஆபத்துனா தூணிலும் இருந்தது. பிரகலாதனை எப்படி நரசிம்மா இந்த தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பாருன்னு இரணியன் கேட்குறாரு, நீ காட்டுன்னு பிரகலாதனை டார்ச்சர் பண்ணுவார்ல. அவர் வந்து கும்பிட்டோன்னே நரசிம்மா தூண்லேருந்து வெளிவந்து இரணியனை கொண்டுட்டு பிரகலாதனை காப்பாற்றுவார்ல. அதே மாதிரி கடவுள் என் கூட துணையாக இருக்காங்கங்க. சரிங்களா? என் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சரிங்களா? ஸோ அவரே வந்து என்னை
செவுத்துலேருந்து வந்து நான் அன்கான்ஷியஸில் இருக்கும்போதும் வந்து காப்பாற்றிட்டாரு. இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி எனக்கு தெரிய வருது. நானாக காப்பாற்றிட்டாருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ 2 ப்ரூஃப் பார்த்தாச்சு நம்ம. இதுக்கு மேலே வாழ்க்கையில் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள்? இப்போ அவங்க எது சொன்னாலும் என்னுடைய நன்மைக்கு தானே. இப்போ வள்ளலார் எனக்காக எந்த பாட்டு எழுதி வச்சாலும், ரிஸ்கடுன்னு சொன்னாலும் எனக்கு அது என்னுடைய நன்மைக்கு, என்னை முன்னேற்றுறதுக்கு தானே இருக்கும். என்னை தாழ்த்துறதுக்கு என்றைக்குமே இருக்காது தானே. ஸோ வள்ளலார் திட்டங்களுக்காக அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு நான் எங்கே வேணாலும் போகலாம் தானே. எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் வள்ளலார் வந்து காப்பாற்றுவார் தானே. அதனால தான் நான் தனித்து ஏங்குறேன் என் வாழ்க்கையில். புரியுதுங்களா? நம்பிக்கை வராது. நீங்களும் கூடிய சீக்கிரம் என் கூடவே ஒன்று வந்து சுற்றிட்டு இருக்குன்றதை நீங்களும் நம்பிங்க. ஒரு இன்விசிபிள் மேன் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அது எல்லா இடத்துலையும் இருக்கும். தொலைச்சே போடும். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா, இல்லை என்ன அறியாமல் மயக்க போட்டு விழுந்துட்டாலும் என்னை எழுப்பி விட்டு காப்பாற்றிடும். அது என்னை சாகவே விடாதுங்க. என்னை வாழ வைக்க தான் அது வந்திருக்கு. அதுவும் இந்த உலகத்தில் நான் வந்து இது வரைக்கும் வந்த தேவியில் தேவியாக சொல்லி தான் வெளிப்படுத்திக்கிட்டாங்க. வள்ளலாருடைய கனவு என்ன தெரியுமா? தாரணியவே அற்பெருஞ்சோதி ஆண்டவராகவே வெளிப்படுத்தணுன்றது அவர் கண்ட கனவுங்க. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து அவருடைய ஆத்மா ஜோதியாகி முக்தி அடைய முடியாமல் பாடாப்படுது. ஸோ அவங்களுக்கு முக்தி கொடுக்கணுன்னா அவருடைய வள்ளலாருடைய ஆத்மாவை நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்டு தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றணும். ஸோ அதை நான் பண்ணி தான் ஆகணும். எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணுறாரு. அவருக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? எவ்வளோ நான் கோயிலுக்கு போய் யாருமே என்னை ஏற்றுக்கலனாலும் கவலைப்பட மாட்டேன். நான் தோற்று போனாலும் கவலைப்பட மாட்டேங்க. வள்ளலாருக்காக நான் தோற்று போகவும் ரெடி. வள்ளலார் தான் எனக்கு எல்லாமே. வள்ளலார், சிவன், அம்மன், சாமி, எல்லா சாமி தான் எனக்கு எல்லாமே. அவங்க எனக்கு தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் இருப்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ நான் ஏன் பயப்படணும்? எந்த பயமும் இல்லை. எல்லாமே நான் நேர்மையான விதத்தில் தான் எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில் ஸ்டெப்ஸ் எடுப்பேன். குறுக்கு வழியில் போகிறவங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்கிறவங்க தான் பயப்படணும். நான் யாரையுமே ஏமாற்றி வாழல. எல்லாருக்கும் நல்லது சொல்லி கொடுத்து தான் வாழ பார்ப்பேன் எப்பயுமே. சரிங்களா? நேர்மையான வழியில் தான் போகணும்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட நான் ஏன் பயப்படணும்? எந்த பயமும் கிடையாது. சரிங்களா? சரி, நல்லா சொல்லி முடிச்சாச்சா? ஸோ வள்ளலார் அங்கே போனதும் எனக்கெலாம் வந்துடுவார். உங்கள் கண்ணுக்கு தெரியவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் சொன்னார், நான் வெளிப்பட போகிறேன். அவ்வளோதான். போவேன், பூஜை பண்ணிவிட்டு அங்கே எனக்கு ஒரு மந்திரம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்ரீசக்கரம் சொல்லி கொடுத்தாரு வள்ளலார் 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதை போய் அங்கே எதாவது வரைஞ்சி பார்த்துட்டு, நோட்டில் அவங்க வரைகிறதுக்கு கொடுக்கலனாலும் நோட்டிலே வரைஞ்சிட்டு பூஜைகளை இவருக்கு தான் பூஜை பண்ணுவேன். முதல்ல அங்கே போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து இவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு இந்த சத்தியஞான சபையில் வேறு 150 வருடங்கள் இன்றோடு முடிந்து புதிய கொடிமரம் நடப்போகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. நட்டுட்டு பூஜை இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஈவினிங் மேலே ஃப்ரீ ஆகிட்டு அங்கேயும் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடணும். இந்த 2 ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு ஸோ அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நிச்சயமாக அங்கே நான் என்னுடைய யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நான் இந்த மருந்து, இந்த மூலிகைலாம் இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன், அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி வள்ளலார் கண்டுபிடிச்ச மருந்து, அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய மருந்து அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா யாருமே கேட்கலன்னா நானே லைவில் கூட சொல்லிவிட்டு முடிச்சு விட்டு போயிடுவேன். எனக்கு எல்லா சைடும் ஓகே ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஸோ எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவேன். தோற்றுப்பட்டாலும் ஃபீல் பண்ண மாட்டேன். கிளம்பிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறதுக்கு எங்கள் ஊருக்கு என் ஒர்க்கெல்லாம் இங்கே 3 டேஸ் முடிச்சுட்டு என் ஒர்க்கை பார்க்குறதுக்கு நான் கிளம்பிடுவேன். அப்புறம் திருப்பியும் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு பிளான். இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பிளான் இருக்கலாம். இங்கே மட்டும் இல்லைங்க, அப்படி நான் பண்ண போகிறது இல்லை. என் பிளான் அதுதான். இங்கே மட்டும் ஸ்டே பண்ண போகிறதில்ல. இனி தமிழ்நாடு ஃபுல்லாகவே முக்கியமான மாவட்டங்களுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் எங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிளான் போட்டு நான் வருவேன். வந்துட்டு அன்பே சிவம் பயணம்னு சொல்லிவிட்டு நான் தான் அற்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்லியே தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி கொஞ்ச நாள் பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுபடி முதல்ல கோயிலுக்கு போவோம், நம்ம வேலையை பார்ப்போம்.
என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.